நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கும் நான் காமாட்சி ஹரிஹரன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள். பொறுப்பு துருப்பு. இக்கதையில் வரும் எந்த கதாபாத்திரமும் கதையமைப்பும் எவரையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு எழுதவில்லை என்று கூறிக்கொள்கிறேன். அதையும் மீறி உங்கள் மனதில் சந்தேகம் எழுமானால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இனி நீங்கள் கேட்கவிருப்பது அவள் வந்துவிட்டாள் நாவலின் எழுத்தாளரின் திருத்தப்பட்ட பதிப்பு. இதற்கு முன் இக்கதையை நீங்கள் நாவலாக படித்திருந்தாலோ அல்லது ஆடியோ நாவலாக வேறு தளத்தில் கேட்டிருந்தாலும் இக்கதை சிறிது மாற்றங்களுடனே உங்கள் செவிகளை தீண்ட வருகிறது. அதேபோல அத்தியாயங்களின் கால அளவுகளிலும் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆசிரியரின் முன்னுரை. அவள் வந்துவிட்டாள். இக்கதையின் நாயகன் அன்புச்செல்வனின் முதல் காதல் பற்றியும் அவனின் குடும்ப நிலை பற்றியும் அறியாது மனமுடித்து வரும் நாயகி வைஷ்ணவி. அன்புச்செல்வனின் குழப்பத்தையும் அவனின் சுமையையும் வைஷ்ணவி எப்படி சரி செய்கிறாள்? அன்புச்செல்வன், வைஷ்ணவி இருவருக்குள்ளும் மலரும் காதலும் புரிதலுமே கதை. இது உங்களின் கதையாக கூட இருக்கலாம். கேட்டு பாருங்கள். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றிகளுடன், கௌரி முத்துகிருஷ்ணன். அவள் வந்துவிட்டாள் நாவலின் திருத்தப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 1 மற்றும் 2. ஞாயிறு காலை. அன்பு பரபரப்பாக அன்றும் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். பின்னே அவனின் அக்கா வீட்டிற்கு வந்திருக்கிறாள். அதுவும் மாமா மற்றும் அந்த வீட்டின் முதல் வாரிசையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாள். வந்தவர்களை உபசரிப்பதில் அவனுக்கு நிற்க நேரமில்லை. இந்த வீட்டில்தான் நம் கதை ஆரம்பமாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என அறிமுகம் செய்து கொள்வோமா? அன்புச்செல்வன் நம் கதையின் நாயகன். அழகன். வயது 27. உயரம் 5 அடி 7 அங்குலம். மாநிறம். சிறிதாய் சிரிக்கும் கண்கள், கூர் நாசி, கிள்ளி வைக்க தோன்றும் முகம், அதில் விழும் கன்னக்குழி, அவன் முகத்தில் அழகு சேர்க்கும் உதடு, உயரத்திற்கு ஏற்ற உடல்வாகு, சாதாரண உடையிலும் கண்ணுக்கு நிறைவாய் தோன்றுகின்றவன். அன்பு வீட்டின் 2ஆம் வாரிசு. அன்புவின் அக்கா கலைச்செல்வி திருமணமாகி சென்னையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு மகன் உண்டு. அடுத்து அன்பு சிவில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு பேவர் பிளாக்ஸ் தயாரிக்கும் நிறுவனத்தில் மேனேஜராக வேலையில் இருக்கிறான். சொந்தமாய் தானும் அதுபோல தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவன் குடும்ப சூழ்நிலை அதற்கு இன்னும் கை கொடுக்கவில்லை. அடுத்து அவன் தம்பி வசந்தகுமாரன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு மூஞ்சி புத்தகத்தில் பெரிய பக்கம் ஒன்றில் மீம் கிரியேட்டராக இருக்கிறான். சம்பாத்தியம் செய்கிறான் தான், அது அவனுக்கே போதாது. அன்புவின் அம்மா லலிதா மிக அன்பானவர். 3 பிள்ளைகளின் மீதும் பேரன்பு வைத்திருந்தார். அப்பா நீலகண்டன் டெய்லர். அவர் தைத்து கொடுத்த துணிகளுக்கென்று பெருமதிப்பு உண்டு. லலிதாவின் இப்போதைய ஆசையெல்லாம் அன்புவின் திருமணம் ஒன்றுதான். அவனோ கல்யாணம் என்று கூறினாலே மறுத்து கொண்டிருந்தான். அன்பு பெயருக்கு ஏற்றாற்போல் அன்பானவன்தான். வீட்டின் மொத்த பொறுப்பும் அவன் தோள்களில். தம்பி இருந்தும் அவனுக்கு பயனில்லை. ஆனாலும் அன்பு அதை வெளியே கூறியதும் இல்லை. அவனை விட்டு கொடுப்பதும் இல்லை. அன்புச்செல்வனின் குடும்பம் செல்வ செழிப்பாக இருந்த குடும்பம்தான். அன்பின் அப்பா செய்த தொழில் முயற்சியில் அவன் வீடு நடுத்தர நிலைக்கு வந்துவிட்டது. நடுத்தர மக்கள் வாழ்வு பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாமும் அதில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா முடிந்தவரை முயன்று அன்பின் உதவியோடு அக்கா கலையை கட்டி கொடுத்து ஒரு பிள்ளை பேரும் பார்த்திருந்தார். அக்காவின் கல்யாண கடன், வீட்டின் அத்தனை செலவும் அவன்தான் பார்க்க வேண்டும்.
முகச்சுளிப்பின்றி அனைத்தும் செய்து வருகிறான். அவனுக்கு என தனிப்பட்ட செலவுகள் எதுவும் இல்லை. டீ டோட்டலர் வேறு. அனைத்து நல்ல குணமும் இருந்தும் அவனுக்கு கல்யாணம் என்று கூறினால் பயப்பட காரணம் அவனின் குடும்ப சூழலும் அவனின் காதல் தோல்வியும் தான். அன்பின் காதல் தோல்வி பற்றி அறிந்த சில பேரில் அக்கா கலையும் அவனின் 7 வருட தோழி ஜீவிதாவும் அடக்கம். அவனின் சூழ்நிலை மாற்ற, அவன் காதலை கொண்டாட அவள் வருவாள் சீக்கிரம். அன்பு வந்தவர்களிடம் பேசிக்கொண்டு இருந்தான். அவனின் வாட்ஸ்அப் ஒலி எழுப்பி அழைத்தது. அன்பு அவன் அலைபேசியை காண, என் டிபியை சுட்டு வச்சிருக்க. ஏண்டா, ஸ்டேட்டஸ் தான் சிலர் சுட்டு வைப்பாங்க, நீ ஒரு படி மேலே போய் என் டிபியை சுட்டு வச்சிருக்க. அவன் தோழி ஜீவிதா கேட்க அன்பு சிரித்துவிட்டு பதில் அனுப்பினான். அழகா இருந்துச்சு, அதான் வச்சேன். என்ன இப்போ இதுக்கு போய் புலம்புற? அன்பு கேட்க, நாங்கள் தேடி தேடி வைப்போம், இவர் ஈஸியாக காப்பி பண்ணிப்பார் இல்லையா? அதுவும் பொம்பளை புள்ள வைக்கிற டிபி அது, அதை போய் வச்சிருக்க. சரி போ, நானே வேற பிக்சர் மாற்றிக்கிறேன். அதையும் காப்பி பண்ணாத, காப்பி கேட். ஜீவிதா சொல்லவும், அக்கா வந்திருக்கா, பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். புன்னகையோடு அன்பு சொல்லிவிட்டு பேச்சை முடிக்க, யாருடா ஃபோனில்? லலிதா கேட்க, ஃப்ரெண்டுமா ஜீவி. எப்போதாண்டா கல்யாணம் பண்ணிக்க போற நீ? கலைச்செல்வி கேட்க, பண்ணலாம் அக்கா, இப்போ வீடு இருக்கிற நிலமையில அதுதான் முக்கியமா, வீடு கட்டின அப்புறம் பார்க்கலாம். இப்படியே நாள் தள்ளி போட்டுட்டே இருடா நீ, எல்லார் வீட்டிலையும் இதே நிலை தான், அதெல்லாம் கல்யாணமானா சரியாயிடும், சம்மதம் சொல்லு. லலிதா கூற, அன்பு எதுவும் பேசாது அவன் அறை நோக்கி சென்று விட்டான். கலை அவன் பின்னே சென்றார். அன்பு அவன் அறை சென்று அமைதியாய் அமர்ந்திருந்தான். நீ இன்னும் அவளை மறக்கலையா? அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அவளுக்கு கல்யாணம் கூட ஆகிருச்சு, இன்னும் அதை மறக்காம மனசுல வச்சுட்டு இருக்காத அன்பு. அவளை எப்படி மறப்பேன் அக்கானா? என் முதல் காதல் அவ தப்பான பொண்ணு இல்லையாக்கா? அவளுக்கு என்னோட வாழ பிடிக்கல, ஆனா எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமே. எவ்வளோ கனவு காதல் எனக்குள்ள இருந்தது தெரியுமா? அதுக்காக இப்ப என்ன செய்ய போற? வாழ்க்கையில சில விஷயங்களை கடந்து போய் தான் ஆகணும். நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவளோட உண்மையா வாழ முடியும்னு தோணல அக்கா. டேய், என்னடா பேசுற? ஆமா அக்கா, வேற ஒரு பொண்ணோட என்னால் வாழ முடியாது. பொய்யா ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? அவளுக்கும் ஒரு நாள் இது நடிப்புன்னு தெரிஞ்சு போயிடும். ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்க நான் தயாரில்லை. அம்மா கிட்ட பேசக்கா ப்ளீஸ். டேய், இப்படியெல்லாம் முதல்ல யோசிக்கிறத நிறுத்து சரியா? சொல்லிவிட்டு கலை அவன் அறை விட்டு வெளியே செல்ல கலையை லலிதா பிடித்து கொண்டார். என்ன சொல்றான் உன் அன்பு தம்பி? அவன் சின்ன குழப்பத்தில் இருக்காம்மா, நீங்க நல்ல பொண்ணா பாருங்க. பொண்ணு அவன் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். குழப்பம்லாம் கல்யாணமானதும் சரியாகிடும். லலிதா புன்னகையுடன் சொல்ல கலையும் தலையாட்டி வைத்தார். அன்பு அவனின் அறையில் தனியாய் அவளை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். சுமி. அவளின் சிரிப்பு அவனை வலுவிழக்க செய்தது. அவனை அவள் திரும்பி பார்த்து சிரித்தது. அந்த நாள் அதனுள் சென்றான். சுமியை பற்றிய நினைவுகள் அவனை சூழ்ந்தது. அழகான காதல் கதையாய் நிறைவான முடிவாக மாறியிருக்க வேண்டிய காதல் அவனுடையது. ஆனால் அவனின் காதலியே அதை சிதைத்திருந்தாள். அத்தியாயம் 2. அவளின் நினைவுகளோடு இருந்தவனை வசந்தின் குரல் கலைத்தது. அண்ணா, அக்கா ஊருக்கு கிளம்பிட்டாங்க, அம்மா உன்னை கூப்பிட சொன்னாங்க, எழுந்து வா. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க?
மாமாக்கு ஏதோ அவசர வேலையாம், அதான். அன்பு ஹாலுக்கு எழுந்து வந்தான். ஹாலில் கலையின் கால்களை சுற்றி கொண்டு இருந்த திரு அவன் மாமனை பார்த்து ஓடி வந்தான். அன்பு அவனை தூக்கிக் கொண்டே பேசினான். என்னக்கா, இப்போ என்ன அவசரம்? வந்து 2 நாள் தானே ஆகுது. ஒரு வாரம் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி 2 நாளில் கிளம்பி போற? நான் என்னடா பண்ணுறது? உன் மாமாவுக்கு ஆஃபீஸில் அவசர வேலை. அவர் வேலைக்கு போக வேண்டாமா? சரி, மாமா வேலையை முடிச்சுட்டு வந்து கூப்பிட்டு போகட்டும். அதுவரை இங்கே இரு. அவருக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன் நான். அவர் என்னை இங்கே விட்டு போய் திரும்பி வந்து அலையணுமா? திரு அவரை விட்டு இருக்க மாட்டான், தெரியும் தானே உனக்கு. போ அக்கா, எப்போவாது தானே வர, அதுலேயும் இப்படி கிளம்பி போகிற. சரி, அடுத்த முறை வந்து சேர்ந்து 4 நாள் இருந்துட்டு போ. நீ தான் இவ்வளோ சொல்கிற. அங்கே ஒருத்தனை பாரு, எப்போவும் கையில் மொபைல் இல்லை லேப்டாப், கேட்டால் மீம் கிரியேட்டர்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். விடுக்கா, அவனை பற்றி தான் தெரியும் இல்லையா? அவனுக்கு எல்லாமே ஈஸி தான். அப்புறம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஓவராக உணர்ச்சி வசப்பட முடியுமா? வசந்த் கேட்க, ஓடிரு இல்லை அவ்வளோதான். அன்பு மிரட்ட, போடா சொல்லிவிட்டு ஓடியிருந்தான். கலை, நான் உன்கிட்ட கேட்டதை மறக்காமல் மாப்பிள்ளை கிட்ட கேட்டு சொல்லு, சரியா? கண்டிப்பாக கேட்குறேம்மா. கலை பதில் தர, என்ன அக்கா அது? அம்மா பொண்ணுக்குள்ளே 1000 இருக்கும், உனக்கு என்னடா? எனக்கும் ஒரு நாள் அந்த 1000 என்னன்னு தெரிய வரும், அப்போ பேசிக்கிறேன். அன்பு கூற கலை சிரித்து அவன் தலைவருட அன்பு பொய்யாய் முறைத்திருந்தான். பின்பு கலை, திரு, தனசேகர் மூவரும் கிளம்பிவிட்டனர். 15 நாட்களுக்கு பிறகு சென்னையில் இருந்து கலை அழைத்திருந்தார். ஹலோ அம்மா, நீங்கள் சொன்னது சரிதான். அவங்களுக்கும் நம்ம அன்பு மேலே ஒரு எண்ணம் இருந்திருக்கு. திரு காது குத்து அப்பவே பேசணும்னு இருந்திருக்காங்க. பொண்ணு படிக்கவும் இப்போ வேண்டாம்னு தள்ளி போட்டு இருந்துட்டாங்க. இப்போ நேரம் கூடி வருது. அன்புக்கு அவங்க பொண்ணை தர சம்மதம் சொல்லிட்டாங்க. கலை விவரம் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் கலை. பேசிட்டு ஒரு நாள் பொண்ணு பார்க்க போவோம். நீ எப்போ வர? அவர் வர வெள்ளிக்கிழமை கிளம்பலாம்னு சொல்லியிருக்காருமா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லியிருக்காரு உங்கள் மாப்பிள்ளை. நல்ல நேரம், அன்புக்கும் வேலை இருக்காது. அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். மாப்பிள்ளைக்கு நன்றி சொன்னேன்னு சொல்லுடா கலை. அவர் நமக்கு ரொம்ப பெரிய உதவி செய்திருக்கார். என்னம்மா இது, நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்ட. நீங்கள் அன்பு அப்பா கிட்ட எல்லாம் சொல்லி தயாராக இருங்க. நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வைஷுவை தான் பார்த்துருக்கோமே, அழகான பொண்ணு தான். என்ன கொஞ்சம் உடம்பு வச்சா இன்னும் அழகாக இருப்பா. சரிம்மா, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க, வைக்கிறேன். எங்க என் பேரன் சத்தமே இல்லை? அவன் தூங்குறாம்மா. அவன் முழிச்சிருந்தா என்னை பேச விடுவானா? ஃபோனு அவன் கையில் இருக்கும். சரிடா, நானும் வைக்கிறேன். வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லு. லலிதா விஷயத்தை சொல்ல நீலகண்டன் வசந்த் முகத்தில் மகிழ்ச்சி, அன்புக்கு மட்டும் அதிர்ச்சி. அன்பு அவன் அறையில் அமர்ந்திருந்தான். என்ன செய்ய, எப்படி சென்று பெண் பார்க்க? பிடிக்கவில்லை என்று கூறினால் என்ன நினைப்பார்கள் என்று பல எண்ணம் அவன் மனதில். அப்போது அவன் அலைபேசி ஒலி எழுப்பியது. டிபி சூப்பர். ஜீவிதா செய்தி அனுப்ப, நல்லா இருக்கா? பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப எடுத்தேன். பொண்ணு பார்க்குறாங்களா? உனக்கா? ஏன், எனக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அன்பு. நான் எதுவும் சொன்னேனா? கொஞ்சம் சும்மா இரு. நானே ஞாயிற்றுக்கிழமை போய் பார்க்கணும்னு கவலையாக இருக்கேன். நீ என்னை கிண்டல் பண்ணுற. ஏன், என்னாச்சு? என்ன கவலை உனக்கு? என்னால் சுமியை மறக்க முடியல ஜீவி. இப்போ அவ வேற ஒருத்தன் பொண்டாட்டிடா அன்பு. சில விஷயங்களை மறக்க முடியாது, அதெல்லாம் நல்ல நினைவுகள். சரிதான்டா,
வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகும்போது ஏன் அந்த நல்ல நினைவுகளை சுமையா உன்னோட எடுத்துட்டு போற? அவளோட நினைவுகள் எப்படி சுமையாகும் ஜீவி? டேய், முதல்ல பார்த்துட்டு வா, அப்புறமா மற்றதையெல்லாம் பார்ப்போம். எதையும் முயற்சி பண்ணாம முடியலன்னு சொல்லக்கூடாது. உனக்கு மட்டும்தான் காதல் தோல்வியா? அப்போ எனக்கு? எல்லாருக்கும் முதல் காதல் மறக்க முடியாதது தான். சிலருக்கு வலியும், சிலருக்கு வாழ்க்கையும் அதுதான். யோசிக்காம போயிட்டு வா அன்பு. குழப்பமா இருந்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உன் சென்டர் எப்படி போகுது? கதை எழுதுறேன்னு சொன்ன, என்னாச்சு? எல்லாம் நல்லா போகுது. விமர்சனம் எல்லாம் நல்லா வருது. நான் ரொம்ப ஹாப்பி. இருவரும் குறுஞ்செய்தி வாயிலாக பேசிவிட்டு அலைபேசியை வைக்க, அன்பு அவன் அம்மாவிடம் பெண் பார்க்க செல்லலாம் என்று சம்மதம் கூறி வந்தான். கலை சொன்னது போல வெள்ளிக்கிழமை இரவு வந்து சேர்ந்துவிட, ஞாயிற்றுக்கிழமை காலை அனைவரும் கிளம்பி பெண் பார்க்க சென்றனர். அத்தியாயம் 1 மற்றும் 2 நிறைவு பெற்றது. என்னடா இது, ரைட்டர் மேடம் இன்னும் ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனே கொடுக்கலையேன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே படாதீங்க, இனி வர அத்தியாயங்கள் முழுக்க அவளோட ராஜ்யம்தான். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.